சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடித்து வரும் அரசன் படத்தின் ரியல் நாயகன் ரவுடி மயிலை சிவகுமார் என்று கூறப்படும் நிலையில் வில்லனுக்கு வில்லன் வில்லாதி வில்லன் ஊருக்குள் இருப்பான் என்பது போல சிவகுமாரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அழகுராஜா. காலகட்டத்தில் அதிமுகவில் ஜாம்பசார் பகுதியில் செல்வாக்குடன் வலம் வந்த அதிமுக நிர்வாகி தோட்டம் சேகரின் மூன்றாவது மனைவி மலர்கொடிக்கு பிறந்தவர் அழகுராஜா. தேனிசை தென்றல் தேவா அருகில் அமர்ந்திருக்க பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் சேகர் அம்மாவை கூப்பிடுன்னு சொன்னதும் கானா குரலில் மனமுருகி அம்மா என்று அழைக்கும் இவர்தான் மறைந்த அதிமுக நிர்வாகி தோட்டம் சேகர். குளிர வைப்பா என்னால பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி அம்மா. அம்மா ஜெயலலிதா மீது அளவு கடந்த விசுவாசம் வைத்திருந்தவர். அப்போது மேடையில் தோட்டம் சேகர் கானா பாடல்களை கலக்கலாக பாடிக்கொண்டிருக்க மலர்கொடியின் மடியில் அமர்ந்திருக்கும் இந்த குட்டி பையன்தான் என்று போலீசாருக்கு தண்ணி காட்டிய அழகுராஜா என்கிறார்கள் காவல்துறையினர். தோட்டம் சேகர் கொலையில் அயோத்திக்குப்பம் வீரமணி, மயிலை சிவகுமார், மார்க்கெட் முரளி என 3 பேரின் பெயர்கள் அடிபட்ட நிலையில் வீரமணி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மார்க்கெட் முரளியும் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மீதம் இருந்தது மயிலை சிவகுமார் மட்டுமே. பெரிய கைகள் காலியானதால் மயிலாப்பூர் பகுதியில் ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து என்று தௌலத்தாக கானா பாட்டு பாடி வலம் வந்தவர் தாதா டைகர் சிவகுமார். இரண்டாயிரத்து 1ஆம் தோட்டம் சேகர் என்ற அதிமுக நிர்வாகியை தாதா வீரமணியின் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததாக மயிலை சிவகுமார் தனது கும்பலுடன் கைது செய்யப்பட்டார். அப்போது தாயின் மடியில் 2 வயது குழந்தையாக இருந்தவர் அழகுராஜா. அப்போதில் இருந்தே தந்தை கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வெறியை ஊட்டி அழகுராஜாவை வளர்த்ததாக சொல்லப்படுகிறது. சரியாக 20 ஆண்டுகள் கழித்து 2021ஆம் ஆண்டில் மயிலை சிவகுமாரை கொலை செய்ததாக அழகுராஜா கைது செய்யப்பட்டார். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு சிவகுமார் வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த அழகுராஜா போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தலைமறைவானதாகவும் அவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறிய போலீசார் அவரை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். திருவள்ளூரில் வைத்து ஒருமுறை அவரை பிடிக்க முயன்ற போது போலீசாரை காரில் இழுத்துச் சென்ற புகாருக்குள்ளானார். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக கைது செய்யப்பட்ட அழகுராஜாவின் தாய் மலர்கொடி அண்மையில் ஜாமீனில் வெளிவந்தார். தலைமறைவாக உள்ள தனது மகனின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அவருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அழகுராஜாவை வழக்கறிஞர் புடைசூழ அழைத்து சென்று சரணடைய செய்துள்ளார் மலர்கொடி என்கிறார்கள் காவல்துறையினர். சார் வணக்கம், என் பேர் மலர்கொடி. நான் அழகுராஜாவோட அம்மா. அழகுராஜா போலீஸ் தேர்றதா நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் மாண்புமிகு நீதிபதி 3வது அடிஷ்னல் நீதிபதி கிட்ட என் பையனை சரண்டர் கொடுத்துருக்கேன். நான் 1 வருஷமாக ஜெயிலேருந்து இப்போ தான் வந்தேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது போலீஸ் என் பையனை தேடிட்டு இருக்காங்கன்ட்டு. நான் நல்ல முறையில் சரண்டர் கொடுத்துருக்கேன். என் பையனுக்கு D4 ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ஆனந்தன்றவரால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அவர் என் பையனை என்கவுண்டர் பண்ணிவிடுவேன், கை கால் உடைச்சிடுவேன்னு சொல்லி தேவையில்லாமல் சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்களை பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. எங்களுக்கு மாதம் 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காரு. டிசம்பர் 18 எங்கள் வீட்டுக்கிட்ட வாரண்ட் எதுவுமே கிடையாது என் பையன் மேலே. பொய் கேஸு எதுவுமே போடல. அந்த டைமு பிடிச்சிருக்காங்க, அடித்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து தரன்னு. இது நாங்கள் பிஜே நீதிபதி மாண்புமிகு நீதிபதி ஐயா கிட்ட பிஜேயில் நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். ஐயா ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான சாட்சி எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி செகண்ட் எம்எம் கிட்டேயும் நாங்கள் ஒரு இது கொடுத்துருக்கோம். இதை அவர் மேலே இருக்கிறாங்க, அவர் மேலே ஏஆர் காப்பியும் போட்டிருக்கோம். என் பையனுக்கு அடிப்பட்டதுன்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையும் போட்டிருக்காங்க. எங்கள் குடும்பத்தார் போய் போட்டிருக்காங்க. அப்போ நான் ஜெயிலில் இருந்தேன்.
அதுக்கப்புறமா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்லையும் போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது. இதை வந்து பொய்யாக்கணுன்றதுக்காக அவர் இப்படி பண்ணியிருக்காரு. அந்த நிலைமையில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சட்டத்தின் மேலேயும் போலீஸ் காவல்துறை மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே கேட்டு பாருங்கள், நாங்கள் ரொம்ப நல்ல முறையில் தான் என்னுடைய பசங்களே, நான் ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டுக்காரர் எங்களை இறந்துட்டேன். நான் 25 வயசில் எங்கள் வீட்டுக்காரர் எங்களை வந்து விட்டு போயிட்டார். என் பசங்களுக்கு அப்போ 2 வயசு 3 வயசு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு என் பெரிய பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அவன் ஐடி ஃபீல்டில் இருந்தான். அவன் மேலேயும் பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அவனுங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கஞ்சா வழக்கு வந்து கஞ்சா புகைக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். அவர் பண்ணாரா என்னன்றது தெரியல. நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு நாங்கள் நிரூபிப்போம் சார். அதே நேரத்தில் தன்னிடம் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் மாதம் 5 லட்சம் ரூபாய் தருமாறு கேட்டு மிரட்டல் விடுத்ததாக மலர்கொடி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார். சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது எல்லா காவல்துறையில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் சார். நல்ல ஒரு அவங்களுடைய பாதுகாப்பில் தான் சார் நாங்கள் இன்றைக்கி வந்து பொதுமக்களாக நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய நல்ல ஒரு சட்டம் ஒழுங்குனால தான் சார் நாங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலை. அப்படி நடந்திருக்குன்னா அதை நாங்கள் வந்து குற்றம் இல்லாதவர் அப்படின்றத நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க தயாராக இருக்கோம் சார். என் பையனுக்கு உயிருக்கோ உடம்புக்கோ அவனுடைய உடம்புக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்க சார். இதுதான் சார் நான் கேட்டுக்கிறது. இணையாளர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சார். அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது. பிஜே கோர்ட்லேயும் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. செகண்ட் எம்எம்லேயும் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃபு மனித உரிமை ஆணையத்துலேயும் மனு கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ப்ரூஃபும் இருக்குது. அவர் ஆனந்தன் மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. அவர் எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியலைங்க சார். இது வரைக்கும் என் பையனை பிடிக்கிறேன் அவர் பொய் வழக்கு போகிறதே இதுக்காக தாங்க சார். பொய் வழக்கு போட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லாரையுமே அச்சுறுத்தி எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிவிடுவேன், கஞ்சா கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் 25 லட்ச ரூபா கிட்ட பணம் வாங்கியிருக்காருங்க சார். இது உண்மையான விஷயம். தேங்க்யூ சார். சார் சொந்தக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வாங்கியிருக்காருங்க சார். எல்லாருமே பயப்படுவாங்க இல்லைங்களா சார், போலீஸ்க்கு பயப்படுவாங்க இல்லைங்களா, வாங்கியிருக்காருங்க சார். ஆமாங்க சார், சிறுவ வாங்கியிருக்காருங்க சார், மொத்தமாக வாங்கலை. இப்போ எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட போவார். எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட போய் இது மாதிரி உங்கள் பையனை நான் ரிமைண்ட் பண்ணிவிடுவேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு அவங்ககிட்ட வாங்குவார். எங்கள் தங்கச்சிக்கிட்ட போவார். எங்கள் தங்கச்சிகிட்ட கொஞ்சம் காசு வாங்குவார். எங்கள் அக்கா பேரனுங்கிட்ட போவார். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி எல்லாத்தையுமே வாங்கி சேவ் பண்ணிடுறாரு சார். அவர் வந்து ஆன்லைன் பெட்டிங் விளையாடுறாரு, அந்த ட்ரேடிங் விளையாடுறாருங்க சார். அதில் தான் எல்லாத்தையுமே இழக்கிறாருங்க சார். இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க சார். அவர் மட்டும்தான் சார் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் எங்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் கஷ்டம் அனுபவிச்சதே இல்லைங்க சார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.